நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்காத நிறைய ஆவணப்படங்கள் என்ன இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த என் மைண்டுக்குள்ள நமக்கு தெரியாத எவ்வளவோ ஆணவ கொலைகள் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான மனநிலைக்கு என்னை தள்ளப்பட்டது தான் ரீசெண்டா நெல்லையில ஜாதி வெறியால கொல்லப்பட்ட கவின் அப்படிங்கிற இளைஞரோட மரணம். இது ஒரு ஜாதி வெறியால பண்ணப்பட்ட படுகொலை. இதுக்கு எங்களுக்கு நிதி வேணாம், நீதிதான் வேணும்னு சொல்லி கவினோட அம்மா அப்பா ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் இது ஜாதி வெறி கொலைலாம் இல்ல, இது குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லி அந்த கொன்னவனை கொண்டாடிட்டு இருக்குது ஒரு கூட்டமே. இதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் அவனை யார் அதர் கேஸ்ட்ல போய் லவ் பண்ண சொன்னது, அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து இந்த அளவுக்கு வார்னிங் முன்னாடியே பண்றாங்கன்னா இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாச்சும் அந்த பையன் ஒழுக்கமா இருந்திருக்கலாம்ல. நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பளம் வாங்குறான், அவனுக்கு இப்படி சாகணும்னு என்ன தலையெழுத்தா, இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல இருந்து என் சரௌண்டிங்ல இருக்க நிறைய பேர்கிட்ட இருந்துமே இந்த ஒரு வார்த்தையை வர்றதை நான் கவனிச்சேன். இங்க ஒரு மனுஷனை சக மனுஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னதான் அவன் எக்கனாமிக்கலாவும் எஜுகேஷன்லயும் எனக்கு ஈக்குவலா இருந்தாலும் என் கேஸ்டா இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி அதை மீறியும் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவன் உயிரையும் எடுத்து நீ வேற நான் வேறங்கிறத ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி கொலையே பண்றான். அவன் கொன்னது தப்பு இல்லை, ஆனால் இந்த பையன் லவ் பண்ணதான் தப்புன்னு சொல்கிற ஒரு சொசைட்டியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தை தான் உண்டு பண்ணுது. இதை விட டூ மச்சா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, டைரக்டர் மாரி செல்வராஜ் சொசைட்டியில் இந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கிற கொலைகள் மீது சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நீளும் சாதிய அருவருப்பின் அட்டூழியமும் சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளையும் இன்னும் துரிதமாகவும் கடுமையானதாகவும் அரசு செயல்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஎம்ஐயும் டெப்டி சிஎம்ஐயும் மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருப்பாரு. அதுக்கு மூவி ரிவ்யூ பண்ற யூடியூபர் பிரசாந்த் அப்படிங்கிறவர் மாரி செல்வராஜோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி என்ன கேட்டிருப்பாருன்னா, கொடிய இறப்பாவே இருந்தாலும் ஜாதி பார்த்து தானே கண்டனம் தெரிவிக்கிறீங்க, இதே கண்டனம் ஏன் அஜித்குமாரோட இறப்புக்கு இல்ல, ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, தமிழ்நாடு அரசுக்கு ஏன் இதே அழுத்தத்தை கொடுக்கவில்லை, பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியே நீங்க தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இது டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்ல, டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஒரு விஷயம் துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இவங்க சொல்ற இதே விஷயத்த வேற சில டைரக்டர் சொல்றப்போ அதை ஒரு கருத்தா பாக்குறவங்க அதே இவங்க சொல்றப்போ ஜாதியை பத்தின கருத்தா தான் பார்ப்பாங்க. இவங்க எடுக்கிற படம்னாலே ஜாதி படம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஜாதி வெறி டைரக்டர்ஸ் முத்திர குத்தி ரிவ்யூவர் பிரசாந்த் மாதிரியான நிறைய பேரோட வார்த்தைகளால இன்னும் வர துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, ரிவ்யூவர் பிரசாந்த் சொல்றாருல பிரச்சனையே இவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது, இவங்க பண்றதுதான் தப்பு அப்படின்னு. இவங்க படங்கள் மூலமா இவங்க காமிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இவங்க சொல்ற கருத்துக்களா இருக்கட்டும், அது எங்க பிரச்சனையா பார்க்கப்படுது, எதெல்லாம் இவங்க தப்புன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். அதுல எது உண்மையிலே தப்பு அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் நீங்களே சொல்லுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைரக்டர் பா ரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் மூவியான அட்டகத்தி படம் தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்லலாம். வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரினாலே சவுத் சைடு தான் காமிச்சிட்டு வந்த தமிழ் சினிமால சென்னை சைடு புறநகர் பகுதியில் அங்க இருக்கிற வில்லேஜ் ஏரியால வாழ்ற ஒரு பையனோட சிம்பிளான யூஸ்வலான லைஃபை காமிக்கிற ஒரு படமா வந்த ஃபர்ஸ்ட் மூவி அட்டகத்தி படம் தான். அதுலயும் படத்துல ரொமான்டிக்கா வர்ற ஒரு சீன்ல ஹீரோயின் மாட்டுக்கறியை பத்தி பேசுற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. வீட்டுக்கு வா, கறி குழம்பே ஆக்கி போடுறேன். என்ன கறி செஞ்சு போடுவேன்? மாட்டுக்கறி தான். இது மட்டும் இல்ல, இது மாதிரி அவரோட அடுத்தடுத்த படங்களா வந்த மெட்ராஸ், கபாலி, காலான்னு எல்லா படங்கள்லயுமே இதுவரைக்கும் தமிழ் சினிமால காமிக்காத ஆனா நடைமுறையில இருக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை ஏன் காமிக்க கூடாது, காமிச்சா என்ன தப்புன்னு காமிச்சவரு. ஃபர்ஸ்ட் இந்த மாட்டுக்கறியை சமைச்சு போடுறேன்னு சொன்ன அந்த டயலாக் சீனை ஏன் இவர் காமிச்சாரு அப்படிங்கறதுல இருந்து தான் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணவும் கார்னர் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த சீனை காமிச்சதால இவர் தலித் மக்களோட வாழ்வியலை காமிச்சு அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு ஜாதி வெறிய காட்டுறாருன்னு அவரை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, பீஃப் சாப்பிடுறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட விருப்பம். எல்லா கேஸ்ட்லயுமே பீஃப் சாப்பிட்றவங்க சாப்பிடதான் செய்யறாங்க. ஆனா அதை சாப்பிட்றாங்கனாலே அவங்க தலித் மக்களா தான் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு ஒரு பொய்யான பிம்பம் உருவாக்கி அதுல அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. பர்சனலாவே நான் இதை என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா, நான் 2019ல பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க மட்டன் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. பாக்குற இடம் எல்லாமே பீஃப் கறிக்கடையும் பீஃப் பிரியாணி 65 அந்த மாதிரி கடை தான் அதிகமா இருக்கும். இங்க இந்த மாதிரி கடை தான் அதிகமா இருக்கு, மக்களும் இங்க இதை தான் சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிடுவோம்னு அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அங்க நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல கிளர்க் அண்ணா ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் டீ காஃபி போட்டு தர ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த வீக்கெண்ட்ல நான் பீஃப் தான் சாப்பிட்டேன்னு சொல்லவும் அவங்க அப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி ஷாக் ஆறீங்கன்னு கேட்டா, வேற யார்கிட்டையும் சொல்லிடாத, ஆபீஸ்ல முக்கியமா மேனேஜர்ஸ் கிட்ட சொல்லிடாத, அந்த மேடம் கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொன்னா இப்ப என்ன, ஏன் பீஃப் சாப்பிடக்கூடாதா, அது என்ன கிரைமா இல்லீகலான்னு பயந்து போய் கேட்டேன்.
அப்படிலாம் இல்லை, சாப்பிடலாம், தப்புலாம் ஒன்றும் இல்லைப்பா, வீட்லேயே நான் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னக்கா எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அது இங்கே அப்படி தான், பீஃப் சாப்பிட்டா உன்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்கப்பா, ஸோ ஆஃபீஸில் யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இதை பற்றி வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க கோவப்பட்டு கண்ணாப்பின்னான்னு திட்டுனாங்க. நம்ம குலதெய்வமே சிவனை கும்பிட்றோம், இப்படி மாட்டுக்கறியை போய் சாப்பிட்றியடா, உனக்கு அறிவில்லையான்னு ரொம்ப டென்ஷன் ஆகி என்னை கோவமாக திட்டுனாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா நிறைய பேர் இங்கே சாப்பிட்றாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு வேற சொல்கிறாங்க, சாப்பிடணும்னா நீ வேணா சாப்பிட்டுக்கோ, வீட்டுக்கு கொண்டு வராத, என்னையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கோவப்பட்டவங்க இப்போ இப்படி மாறிட்டாங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் டைரக்டர் பாரஞ்சித்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் பீஃப் சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ அது எல்லாரோட வாழ்வியல்லையுமே இருக்க தான் செய்யுது. அதை நான் காட்டுவேன், ஏன் நான் காட்டக்கூடாது, அப்படி காட்டுறது தான் உனக்கு பிரச்சனைனா நான் அப்படி தான்டா காட்டுவேன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் காட்டினாரு. கபாலி படத்தில் வர்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி டயலாக்ல கூட அவரோட எமோஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன, நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இப்படி அவர் படங்கள்ல வர்ற சீன்ஸ்ல காட்ட காட்ட பார்க்குற ஆடியன்ஸ்ல இருக்க நிறைய பேருக்கு பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுது. அவங்க வெளியில நானும் பீஃப் சாப்பிடுவேன்னு தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பீஃப்ல நிறைய சத்து இருக்குடா, நல்லது இருக்கு அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்றாங்க, வா நம்மளும் சாப்பிடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூட்டமா போய் சாப்பிட முடியுது. முந்தைய விட ஊர்ல மெயினான ஏரியால கூட பீஃப் ரைஸ், பீஃப் 65 போடுற கடைகள்னு அதிகமா பார்க்க முடியுது. இதோட எஃபெக்ட்னால தான் எங்க அம்மா மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனாலுமே நீ வேணா சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி வார்த்தைகள் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் கிட்ட இருந்து நிறைய வர்றதை பார்த்தேன். தலித் மக்கள் தான் சாப்பிடுவாங்கங்கிற அந்த பொய்யான பிம்பம் குறைஞ்சு இப்போ வேற ஒரு ரூட்ல பாகுபாடு உருவாகி நிற்கிது அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன் சொல்றேன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பீஃப் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதில் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்தார். நாங்கள் சாப்பிட்றப்ப அவர் கரெக்டாக வந்ததால் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கவும், என்னதுடா இதுன்னு எடுத்து சாப்பிடலன்னு ஆர்வமாக தான் வந்தார். வந்தவர் பீஃப்னு சொல்லவும் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கையை எடுத்துட்டாரு. என்னாச்சுன்னே சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டால், இல்லைப்பா எனக்கு வேணாம், நீங்கள் வேணா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரீசன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க, அது ஓகே அக்செப்டபிள் தான். ஆனால் நான் மாடை சாமியாக பார்க்குறேன், எங்கள் ஆச்சி தாத்தா வீட்டில், ஏன் எங்கள் வீட்லேயுமே மாடுலாம் வளர்க்குறோம், அதை எங்கள் பிள்ளை மாதிரி பார்க்குறோம், ஸோ நான்லாம் பீஃப் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கோங்கன்னு இங்கே நிறைய பேர் உருட்டு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ரீசன்லாம் நாட் அக்செப்டபிள். ஏன்னா இந்த மாடு வளர்க்குறவங்க அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஆடு கோழிலாம் வளர்ப்பாங்க, அதெல்லாம் அடிச்சும் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் மேலே அவங்களுக்கு இல்லாத பாசம் மாடை சாப்பிடுவோன்னு சொல்கிறப்ப மட்டும் பொங்கி வந்துடும். கேட்டால் ஆடு கோழி எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது உணவு சங்கிலியில் வருதான். ஃபுட் செயின் பற்றின சார்ட்டில் ஸ்கூல் புக்கிலேயே மனுஷன் ஆடு கோழி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவான்னு போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரகம்னா, மாடை சாமியா கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு ரகம். இங்க சாமியா நம்ம கும்பிடுறது பசுமாடை தான் சொல்லுவாங்க. பீஃப் கடையில யாருமே ஃபர்ஸ்ட் பசுமாடை வெட்டி கறி போடவே மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஜல்லிக்கட்டு மாட்டையும் யாரும் கறி போட மாட்டாங்க. மாட்டை கறியா போடுற எல்லா கடைகள்லையுமே இந்த மாடுகளால் இனி எந்த யூஸுமே நமக்கு இல்லைன்னு ஸ்லாட்டர்ல வர்ற அடிமாடை தான் இங்க கறி கடைகள்ல கறியா போடுவாங்கன்னு கூட தெரியாம எவனோ ஒருத்தன் தான் எந்த அளவுக்கு ப்ரிவிலேஜா இருக்கிறேன்னுங்கிறத காட்டுறதுக்காக உருட்ட இவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அடிமாடை விற்கிறவங்களும் அதனால வர்ற காசை இன்னொரு மாட்டுக்கோ இல்லை அவங்க உரம் வாங்குற ஏதோ ஒரு காசுக்காகவும் அவங்களோட பிஸ்னஸ்க்காகவும் தான் இந்த காசை போட போறாங்க. அந்த அடிமாடுகளை வாங்கினவங்களும் இதை கறி மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி கறியா போடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் அப்படிங்கிற ஸ்கேல்குள்ளே வந்துருது. நீங்க சொல்ற ஃபுட் செயின் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துருது. அப்படி இருக்கப்ப இதை நம்ம சாமியா பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது, இது பாவமும் கிடையாது. ஆனா உண்மையிலே கறி போட்டு திங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி ஒரு ஆட்டை குட்டில இருந்து வாங்கி பெத்த புள்ள மாதிரி அதுக்கு புல்லு போட்டு தண்ணி வச்சு பார்த்து வளர்த்து நேர்த்தி கடன்கிற பேர்லயோ இல்ல ஃபங்க்ஷன்ங்கிற ரீசன்னாலையும் அந்த ஆட்டை வெட்டி சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு மொத்த குடும்பமே சாப்பிடுவாங்க. அது தப்பு இல்ல, பாவமும் இல்ல. கேட்டா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு தனுஷ் பவர் பாண்டியில சொல்ற டயலாக்லாம் பேசுவாங்க. தின்னா பாவம் இல்லையா, கொன்னா பாவம் தின்னா போச்சு. அதே மாட்டை கொன்னா தப்பு, அதை சாப்பிட்டா பாவம். என்னடா இன்னும் கிளியர் கட்டாக சொல்லணும்னா, நார்மலைஸ் ஆகிற சுச்சுவேஷன் வந்தாலும் மற்றவங்களை விட நான் எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்கேன்னு ஒரு சிலர் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு கிரியேட் பண்ணது தான் நீ சாப்பிடு எனக்கெல்லாம் வேணான்னு சொல்கிறது. அப்புறம் மாடை சாமியாக பார்க்குறேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதும் அப்படி தான். ஏன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் கறி சாப்பிட மாட்டேங்கிறதும், ஒரு சிலர் ஒரு சில கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் பட விட மாட்டேன், நான் விரதம் இருப்பேன்னு சொல்கிறதும் கூட இந்த மாதிரி தான். நான் எந்த அளவுக்கு ஒன்றை விட ஒரு சில விஷயங்களில் ப்ரிவிலேஜான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறவன்னு பார்த்துக்கோன்னு காட்டணும்னு தான் இப்படி பண்ணுறது. ஆனால் அது எங்களோட
மக்களோட நம்பிக்கை, அது ஆன்மீகம் அப்படின்னு நம்பப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கிறது தான் இதில் இருக்கிற ஃபேக்ட். சொசைட்டியில் இருக்கிற இந்த தப்பான விஷயங்களை தப்புன்னு அவரோட படங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பித்தார் டைரக்டர் பா ரஞ்சித். அது எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணி இவ்வளோ காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த தப்புன்னு சொல்லி எல்லாரையும் நீ சரியாக யோசிக்க வைக்கிற, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு அவர் மேலே வைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் தப்பு இதுதான். நெக்ஸ்ட் இவர் எடுத்த மெட்ராஸ் படத்தில் இவர் காமிச்ச சரியான விஷயங்களை எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, நார்த் மெட்ராஸ்னால இப்படி தான் இருப்பாங்க, அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும்னு காலங்காலமாக காமிச்ச தமிழ் சினிமாவில் நார்த் மெட்ராஸில் இருக்கிற பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுவான், அங்கே இருக்கிற பசங்க ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் அவங்களோட லைஃப் ஸ்டைலு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட உண்மை தன்மையை ரொம்ப யதார்த்தமாக காமிச்சவர் பா ரஞ்சித். ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை ஸ்லாங்னாலே இழுத்து இழுத்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் கமல்ஹாசன், ஒய்ஜி மகேந்திரன், ஜனகராஜ், மனோரமா இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தோம்னா அவங்க பேசுற ஸ்லாங்குக்கும் இவர் படத்தில் இவர் காட்டுற ஸ்லாங்குக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். டாக்டரா வருது, நெக்ஸ்ட் உனக்கு ரிவர்ட் அடிக்கிறது. ஒரு நக்கலான பாணியில் இருந்த சினிமாவில் ரியலிஸ்டிக்கான சென்னை ஸ்லாங் இப்படித்தான் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காமிச்சவரும் பா ரஞ்சித் தான். அறிவிலடா உனக்கு பேசும் போதே கையவுற எங்களை அடி தெரியாதா? நீ என்ன கேக்குற? அவன் பெரிய பெருமாள் பேசியா இருப்பான், பார்த்தேன்னு சொல்றியா? போதும்டா. அட்டகத்தி மெட்ராஸுக்கு அடுத்ததா கபாலின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுத்தாரு. ஏன்னா அவரோட கருத்துக்களையும் அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் இன்னும் பிராடரா பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஐடியாலஜில சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு கபாலிங்கிற படம் பண்றாரு. ஆனா வணிக ரீதியாகவும் சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிற ஸ்பேஸை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காகவும் கபாலில அவர் நினைச்ச அளவுக்கு அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல முடியாம போகுது. ஸோ அகைன் ரஜினியை வச்சு காலான்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல மும்பைல தாராபிங்கிற ஏரியால இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலா நின்று போராடுற ஹீரோவா ரஜினியை காமிச்சிருப்பாரு. அவர் மூலமா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை ராவண காவியம்ங்கிற புராண கதையை ரெஃபரன்ஸா வச்சு எடுத்திருப்பாரு. एक बार राम ने अपने एक परंतु जैसे ही सर जमीन पर गिरा वैसे ही चमत्कारिक ढंग से ராவண காவியம்ங்கிறது ஒரிஜினல் ராமாயணம்ல வர்ற ஒரு பார்ட் கிடையாது. இது புலவர் குழந்தை அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின செப்பரேட் ஸ்டோரி. ஒரிஜினல் ராமாயணம்ல ராவணனை ஆன்டகானிஸ்டா காமிச்சிருப்பாங்க, அதே ராவண காவியத்துல புரோட்டகானிஸ்டா எழுதியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ராவணனை ஹீரோங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல உருவாக்குன கதைன்னு கூட சொல்லலாம். அதை மையமா வச்சுதான் காலாவோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை எடுத்திருப்பாங்க. காலங்காலமா நம்ம ராமாயணத்தை வச்சுதான் ரெஃபரன்ஸா எல்லா படத்துலயுமே காமிச்சிக்கிட்டு இருந்தோம். அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் அதை பிரேக் பண்ணி ராவண காவியத்தை இப்படி காமிச்சிட்டானே அப்படின்னு இதை ஒரு தப்பா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா சார்பட்ட பரம்பரை ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுலலாம் இந்த மாதிரி இருக்காதே ப்ரோ, இந்த மாதிரிலாம் எதுவும் காமிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனா அதுலயுமே மென்ஷன் பண்ணிருப்பாரு, ஆர்யா கிட்ட வில்லன் டீம்ல இருக்கிறவங்க இவங்கிட்ட போய் தோக்குறதா அப்படின்னு சொல்ற டயலாக் மாதிரியும், எவ்வளவுதான் டாமினேட் பண்ணாலும் ஆர்யாவோட டீம்ல இருக்கிறவங்கலாம் இது நம்ம காலம், நீ ஏறி அட்ரா கவிழா அப்படின்னு சொல்ற டயலாக் மாதிரியும் நிறைய காமிச்சிருப்பாரு. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருது. நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். ஆனா அது எல்லாமே ரொம்ப இன்டென்சிவா காமிக்காம ஸ்டோரியை பேஸ் பண்ண சீனுக்கு ஏற்ற மாதிரி அதை அவர் எழுதுனனால நிறைய பேர் அதை பெருசா பேசல, கடந்து போயிட்டாங்க. ஆனா அதுலயும் அவர் பேச வேண்டிய கருத்தெல்லாம் இப்படி பேசியிருப்பாரு. ஒரு சில பேர் இதையும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்டா வந்து அவரோட தங்கலான் படத்துலயும் கிளைமேக்ஸ் சீன்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அதையும் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி அவரோட ஒவ்வொரு படத்துலயும் ஒரு தப்பை கண்டுபிடிச்சு அந்த தப்பை பிரச்சனை ஆக்கிட்டே தான் இருக்காங்க. நீ எவ்வளவுதான் தப்புன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிறத நான் காமிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்ற தப்புகளை மட்டுமே இவர் சரியா காமிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இதை விட பெரிய தப்புன்னு நீங்க எல்லாம் காலம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சரியான விஷயத்தை நான் பண்ணட்டா அப்படின்னு இவர் பண்ண ஒரு தரமான சம்பவம் தான் டைரக்டர் மாரி செல்வராஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்டர் ராம் அவர்கள்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வந்த சமயத்துல தன்னை மாதிரியே இந்த சினிமா மூலமா அவங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் அதுக்கு ஆளாக்கப்பட்ட எல்லாரையும் நம்ம ஒத்தாளா கேள்வி கேட்டா பத்தாது, இங்க இருக்க மொத்தாலையும் கேள்வி கேட்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா பாக்குறாரு பா ரஞ்சித். உனக்கு நான் வாய்ப்பு தரேன்னு மாரி செல்வராஜோட முதல் படமான பரியரும் பெருமாளுக்கு டைரக்டர் பா ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்றாரு. பா ரஞ்சித் அவர் படங்கள் மூலமா அவர் காமிச்ச விஷயங்களை விட மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்ற விஷயம் ரொம்ப இன்டென்சிவா இருக்குது. ஏன்னா மாரி செல்வராஜ் சவுத் சைடுல இருக்கிற வில்லேஜ் ஏரியால நடக்கிற சமூக பிரச்சனைகளையும் அவர் வாழ்க்கையில அவரை பாதிச்ச உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கிறாரு. ஸோ அதனால அது நிறைய மக்களுக்கு போய் கனெக்ட் ஆகுது. எங்க ஊர்ல இந்த மாதிரி பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் அக்செப்ட் பண்ணிக்கப்படுது அவரோட கருத்துக்களை. ஸோ அவரோட படங்கள்லாம் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றி படங்களாக ஹிட் அடிக்குது. இவரோட ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு பெரிய அதிர்வே உண்டாகும் தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமாலையும். ஸோ இவர் படங்கள்லாம் பா ரஞ்சித் அவர்கள் படத்தை விட அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்படும், நிறைய கான்ட்ரோவர்சியில எல்லாம் வரும்.
வரும். எப்போ பார்த்தாலும் நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு ஏன்டா படம் எடுக்கிறீங்கன்னு ட்ரோல்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சமீப காலமாக தமிழ் சினிமாவில்? அவன் ஜாதியில் நாங்கள் தான் நசுக்கப்பட்டோம், பிசுக்கப்பட்டோம், கொடுக்கப்பட்டோம். இங்கே யாரு நசுக்கப்படலை, யாரு பிசுக்கப்படலை. இதனால இவங்க படங்கள்ல தப்பு சொல்றவங்களுக்கு இன்னும் நிறைய தப்பு சொல்றதுக்கான சான்ஸும் கண்டென்ட்டும் கிடைக்குது. அந்த தப்புல டைரக்டர் மாரி செல்வராஜ் படங்கள் வர தப்பு என்னன்னு சொல்றாங்கிறத ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்த அவரோட ஃபர்ஸ்ட் படமான பரியேறும் பெருமாள் படத்தை பத்தி பார்த்தோம்னா அவ்வளவோ யாரும் அதை பெருசா தப்பு சொல்லல. ஏன்னா அந்த படத்துல ஹீரோ கேரக்டரான பரியன் எல்லார்கிட்டையும் அடி வாங்குறான், அபியூஸ் பண்ணப்படுறான். அவன் டோட்டல் லைஃபே அந்த படத்துல அப்பர் கேஸ்ட்னு காட்டப்படுற பீப்புள்ஸால டிராமட்டிக்காவும் ட்ராஜடியாவும் வாழ்றான். படத்தோட கிளைமேக்ஸில் கூட ஒரு சிம்பத்தியோட தான் முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரத்தம் சதன் குத்தி கிழிச்சிட்டிங்களே. நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறும். அப்படியே தான் இருக்கும். இந்த சீன்லாம் பார்க்குறப்போ இந்த பொதுவாதிகளுக்கும் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே வாழ்கிற சோ கால்டு அப்பர் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்கும் இந்த டயலாக்ல வடிவேல் சொல்ற மாதிரி தான் அவனுங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானுங்க, நம்ம மேலதான் அவங்க கீழே தான் அப்படிங்கிறத. இதெல்லாம் இங்க மாறாது, இன்னொன்னு அதான்டா உண்மை அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால இந்த படம் சூப்பர்னு விட்டுட்டானுங்க. ஆனால் அதே டைரக்டர் அவரோட அடுத்த படமாக கர்ணன் ஒரு படம் எடுக்கிறாரு. போன படத்தை யாரெல்லாம் சூப்பர்னு சொன்னாங்களோ அதில் 50% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த படத்தை தப்பு அப்படின்னு சொன்ன ஆரம்பித்தாங்க. ஏன்னா பரியன் மாதிரிலாம் அக்செப்டன்ஸும் கிடையாது, டாலரன்ஸும் கிடையாது, ஒன்லி வயலன்ஸ், எவன் வந்தாலும் அடிதான் அப்படின்னு திருப்பி அடிக்கிற ஒரு ஹீரோவாக காட்டுறாரு. அதுக்குன்னு சண்டித்தனமாக வம்பு சண்டை இழுத்துட்டு சண்டை போடுற ஆளாலாம் காமிச்சிருக்க மாட்டாரு. ஒன்னு நீதி நேர்ம நியாயம், அப்ப ரெண்டாவது அடி உத குத்து, நான் தொட்டது ரெண்டாவது. இந்த மாதிரி நீதி நேர்மையோட தனக்கு வேண்டிய ஒரு விஷயத்துக்காக நியாயமா போராடினப்ப கூட நீ எல்லாம் என்கிட்ட நீதி கேட்டு வரலாமா அப்படின்னு காரணமே இல்லாம அடிக்கிறவங்கள நானும் திருப்பி அடிப்பேன்னு அடிக்கிற ஒரு யங்மேனா தான் காமிச்சிருப்பாரு. உனக்கு என்ன, நீ இங்கே விட்டு போட்டு வாழ்ந்து முடிச்சுட்ட, நாங்க இப்பதான் ஆரம்பிக்கோம். போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அடிதான். அதுதான் இவங்க எல்லாருக்கும் இங்க தப்பு. ஏன் அடிக்கிறான் கர்ணன், சண்டை போடுறது தான் தீர்வா இருக்கும், நீ ஏன் சண்டை மட்டுமே போடுறான் கர்ணன்னு ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு பக்கம் தப்பு சொன்னா, ஏண்டா நீ எல்லாம் எங்களை திருப்பி அடிப்பேன்னு சொல்ற மாதிரி காமிக்கிறியா அப்படின்னு கோவத்துல தப்பு சொல்றவங்க தான் பாதி. அப்போ நீ ஒரு ஜாதி வெறியன், நீ அழிஞ்சு போன முடிஞ்சு போன விஷயத்த ஞாபகப்படுத்தி இங்க நிறைய பேருக்கு ஜாதி வெறியை தூண்டுற. இந்த படம் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியும் ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே கிளப்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனா உண்மையிலே இங்க கர்ணன்கிற கேரக்டர் வன்முறையை தூண்டுறதுக்காக சண்டை போடல, கிளைமேக்ஸ்ல அந்த போலீஸையும் கொல்லல. பாதிக்கப்பட்ட அவங்களோட அந்த ஊர் மக்களை காப்பாத்துற சேவியரா தான் கர்ணன் போலீஸை கொல்றான்னு சொல்லி மாரி செல்வராஜ் காமிச்சிருப்பாரு. அப்படி அந்த சீன் அவ்வளவு தப்பா இருந்துச்சுன்னா எப்படி தியேட்டர்ல எல்லாருமே அந்த சீனுக்கு கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க, ஏன் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்குனாங்க? காரணம் அந்த சீனோட டெப்த் என்னங்கிறது இங்க நிறைய பேருக்கு கரெக்டா புரிஞ்சிருக்குங்கிறதுனால தான். மாமன்னன் படத்துலயும் அப்படிதான். அரசியல்ல ஒரு பதவியில இருந்துமே ஒரே கட்சியில இருக்கும் போதும் சமமா உட்கார கூடாது அப்படிங்கிற பழக்கத்தை பிரேக் பண்ணி எங்க அப்பாவை உனக்கு சமமா நான் உட்கார வைப்பேன்டா, அதுக்கு நீ என்ன அடிச்சனா நான் உன்னை திரும்ப அடிப்பேன்டான்னு அடிக்கிற ஹீரோவா காமிச்சிருப்பாரு. கொண்டுவீங்களா ஊருக்குள்ள வந்தா கொண்டுவீங்களா? இந்த படத்தையும் கர்ணன் படம் மாதிரியே தான். அது எப்படி இவன் நம்மளை திரும்ப அடிப்பான், இவன் இப்படி படமாக தான் எடுக்கிறான், இவன் ஒரு ஜாதி டைரக்டர், இந்த படம் வன்முறையை தூண்டுது, இது ஒரு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்க அவர் மேலே தப்பை திரும்பவும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ரெண்டு படங்களையுமே வன்முறையை தூண்டுது, இந்த படம் தப்பா இருக்குன்னு சொன்ன அதே கூட்டம் அதுக்கப்புறம் இவர் எடுத்த வாழை படத்தை சூப்பர்னு சொல்லுச்சு. சேம் பரியேறும் பெருமாள் படத்துக்கு நடந்த அதே விஷயம் தான். பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் எடுத்த படத்துல வாழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஆக்டர் எஸ்கே கூட சொல்லியிருப்பாரு. அவரை மாதிரி அதே மைண்ட் செட்ல இங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னு கேட்டா இந்த ரெண்டு படங்கள் தான் ஃபீல் குட் படமா இருக்கு. காமனா எல்லா படங்கள் மாதிரியுமே பொதுவான கருத்துக்களை கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா கர்ணன் அண்ட் மாமன்னன் இந்த ரெண்டு படமே எதுக்கு எடுத்தாலும் நான் திருப்பி அடிப்பேன், நான் அவங்க கூட சண்டை போடுவேன், நானும் உனக்கு சமந்தான், அப்போ நீ எங்களை அப்படி பண்ணியிருக்கலாம், நாங்கள் இதே இப்போனா நாங்கள் இந்த மாதிரி ஒன்று திருப்பி அடிப்போம், நாங்கள் யாருன்னு தெரியுமான்னு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற ஃபைட்டை மட்டுமே காமிச்சிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகுது அப்படின்னு என்னை சுற்றி இருக்கவங்களே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சதை நான் பார்த்தேன். இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ரிப்ளையாக தான் டைரக்டர் பா ரஞ்சித் நான் எப்படி படம் எடுக்கணும்னு கூட இங்கே நீ தான் எனக்கு சொல்லுவியா அப்படின்னு ஸ்டேஜ்லேயே பேசியிருப்பாரு. என்னதான் எடுக்கணும், எப்படிதான் எடுக்கணும், எனக்கு டீச் வந்துட்டே இருப்பியா நீ? கொடுறத நீங்க நிகழ்த்துறீங்க. என்ன நிகழ்த்துறீங்கன்னா பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம், கர்ணன் அவரை மாமன்னன் எல்லாம் என்ன மொக்க படமா எனக்கு தெரியல. எனக்கு பரியேறும் பெருமாள் ரொம்ப சூப்பரான படம். அதுக்கப்புறம் எனக்கு வாழை தான் பிடிக்கும். ஏன் அப்ப கர்ணன் ஏன் உனக்கு பிடிக்கல? ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிறான், திருப்பி அடிச்சா உனக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி அடிக்கிறான்? என்ன பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கு? ஏன் அவன் வாய்ஸ் ரைஸ் பண்றான்? கேள்வியை நீ உன்கிட்ட எப்ப கேட்டுக்க போற? அது அவரோட தலைகணமா நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனா உண்மையிலே அது அவரோட ஆதங்கம். ஏன்னா திருப்பி அடிக்கிற மாதிரியும் சண்டை போடுற மாதிரியும் காட்டுறது வன்முறையை தூண்டுதுன்னா நம்ம பார்க்குற எவ்வளோ ஹீரோஸோட ஆக்ஷன் மூவில சண்டை மட்டுமே பார்க்குறோம், அப்போ அதுவும் இங்க வன்முறை தான்.
ஆனால் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை யார் பண்ணுறாங்கிறதான் முக்கியமாக பார்ப்பாங்க. இதே விஷயத்த வேற டைரக்டர்ஸ் யாருனாலும் சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டேன், நசுக்கப்பட்டேன், அமுக்கப்பட்டேன்னு உங்களை நீங்களே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பரத்வாஜ் ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருப்பாரு. ரஞ்சித் சாரா இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட, அதுவும் இப்போ வாழையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாதிக்கப்பட்டவங்களோட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். அதுதான் கரெக்ட். விக்டிம் சைட்ல இருந்து பார்த்தா தான் பாதிப்பு என்னங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். அது அவ்வளோ இன்டென்ஸா இருக்குன்னா அது எல்லாமே அவங்க பட்ட பெயினோட எஃபெக்ட் தான். வெற்றிமாறன் சொல்லவும் தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க சொல்ற இதே சமூக பிரச்சனைகளை வெற்றிமாறன் எப்படி சொல்றாரு அந்த மாதிரி சொல்லணும். அசுரன் கிளைமேக்ஸ்ல படிப்பு மட்டும் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாத சிதம்பரம்னு அவர் சொல்கிற அந்த டயலாக் சீன் எவ்வளோ மெசேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கர்ணன் படத்தோட கிளைமேக்ஸ் அப்படியா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என் சரௌண்டிங்லேயே கூட பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வச்சு அந்த அசுரன் படத்தோட கிளைமேக்ஸ் டயலாக் டைரக்டர் மாரி செல்வராஜ் கிட்ட கேட்டு தான் வெற்றிமாறன் கரெக்ஷன் பண்ணாரு அப்படிங்கிறது. அசுரன்ல வந்து இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, நீ படிச்சு மேல வா, மேல வந்து அவன் உனக்கு பண்ணதை நீ அவனுக்கு பண்ணாத அப்படின்றதுதான் ஐ ஹேட் ரிட்டன். அப்போ மாரி தான் வந்து சஜஸ்டட் அவனுக்கு இல்லாம யாருக்கும் வச்சுக்கலாமா, நீ அவனுக்கு அவன் உனக்கு பண்ணதை நீ யாருக்கும் பண்ணாத. ஓகே, கரெக்டா இருக்கு, பெட்டரா இருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரிலாம் கூட டயலாக்ஸ் வைப்பாங்க. அதெல்லாம் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அதே மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் காமிச்சா மட்டும் எல்லாருமே தப்புன்னு சொல்லுவாங்க. அசுரன் படத்துலலாம் திருட்டு பட்டம் கட்டி தான் இவனுங்க நம்மளை வர வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஆளை நம்ம கொண்டுட்டோம்னா அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாயிரும்ல அப்படின்னு தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாரு. இந்த செரிக்குள்ளுக்கு நம்ம பயிலுவா மானத்தை காப்பாற்றுறதுக்கும் உசுரை காப்பாற்றுறதுக்கும் கொலை பண்ணானுங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசே வராதே. இப்படி ஏதாவது திருட்டு கேஸை போட்டு தான் அசிங்கப்படுத்துவானுவ. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே பாரஞ்சித்தும் சரி மாரி செல்வராஜ் அவர்களும் அவங்க படத்தில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க படத்தில் இதுவரை ஒரு பொண்ணை சுற்றி 10 பேர் ஆடுற மாதிரி ஒரு ஐட்டம் சாங் இருக்காது. பொண்ணுன்னா அமைதியாக அடங்கி ஒடுங்கி தான் போகணுங்கிற மாதிரியும் எந்த சீனுமே இருக்காது. சார்பட்ட பரம்பரையில் வர அந்த மாரியம்மாங்கிற கேரக்டர் மாதிரியும் காலா படத்தோட இன்ட்ரோ சீன்லேயே ஒரு பொண்ணு போல்டாக பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி சீனும் தான் காமிச்சிருப்பாங்க நிறையா. கொடி பிடிக்கவும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். ஆனா இவங்க படத்தை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இவங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு இங்க பல கூட்டமே இருக்குது. ஆனா வாழை படத்தை யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்லாம எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இந்த படத்துல பரியரும் பெருமாள் மாதிரி சிம்பத்தி மட்டுமே காமிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா இதுலயுமே அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை டைரக்டர் பாரஞ்சித் சார்பட்ட பரம்பரை படத்துல அந்த சீனோட சேர்ந்து வர டயலாக்ஸ் மூலமா அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்ன மாதிரி இவரும் இந்த படத்துல அதே மாதிரி ஆக்டர் கலையரசனோட கேரக்டர் மூலமா அப்பப்போ அங்கங்க அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் மெசேஜையும் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை பெருசா தப்புன்னு யாராலையும் சொல்லப்படல. காரணம் கதைக்கு தேவையான சீனோட சேர்ந்து வர்ற அந்த டயலாக் அப்படின்னு சொல்லி பெருசா யாரும் பேசல. ஆனா இந்த படத்துலயும் ஒரு தப்பு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா இந்த படத்தோட ஹீரோவான சிவனேந்தன்கிற கேரக்டர் பண்ண சின்ன பையன் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களோட போட்டோவை சம்திங் ஒரு பொருள் மேலேயோ இல்ல நோட்டு மேலேயோ அதை ஒட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை வச்சு சாதி குறியீடு இல்லாம ஒரு படம் எடுத்து காட்டுங்கடா பாப்போன்னு சொன்னாங்க. நிறைய சோசியல் மீடியா மீம்ஸ்ல கூட நான் பார்த்தேன் அதை. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் தலித் மக்கள்ல ஒருத்தரா இருந்து படிப்பால உயர்ந்தவர், சாதிய தீண்டாமையினால பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவா அதிகாரங்களையும் சட்டங்களையும் உருவாக்குனாரு. அதுவும் இவர் ஒரே ஆளா டிசைட் பண்ணிலாம் இதை உருவாக்கல. நிறைய குழுவா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வட்டமேசை மாநாடுலாம் போட்டு பூனா ஒப்பந்தம்னு ஒன்று போட்டு 1932 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டு 1957 உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புனால நடைமுறைக்கு வந்தது தான் இவர் உருவாக்குன இந்த சட்டங்கள். இப்போ வர அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க தலித் மக்களுக்காகவும் அவங்க நலனுக்காகவும் போராடின தலைவர்னு சொல்லி இவரோட சிலையை வச்சு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதோட புரிதல் இல்லாத சில பேர்னால இவரை தலித் மக்களோட ஜாதி தலைவராக தான் இவங்க சிலை வச்சு செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அம்பேத்கரும் தலித் மக்கள்ல ஒரு ஆள் தானே. அதனாலதான் டைரக்டர் மாரி செல்வராஜும் இந்த படத்துல அதை ஒரு குறியீடு மாதிரி காமிச்சிருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் தூக்கி கொண்டாட வேண்டிய தலைவர்களை சாதி தலைவராக மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான். புதுசா வர சந்ததியினர் கூட சாதி தலைவராக பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபம் தான். இந்த சீனை தப்புன்னு சொல்றவங்கலாம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு கடுப்புல சொல்ற ஒரு தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். கடுப்பு கோபம்னு சொல்றதோட இது ஒரு வைத்தறிச்சல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிசர்வேஷனால தான் தலித் மக்களுக்கு மற்ற கேஸ்ட்ல இருக்கிறவங்கள விட கொஞ்சம் கம்மியான பெர்சன்டேஜ் இருந்தாலே போதுங்கிற நிலைமை வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் கிடைக்கிறப்போ மற்ற கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்னடா நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் மார்க்லாம் இருக்கு, கிராக்கே பண்ண முடியல, அவன் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானடா அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல். அதனாலேயே நிறைய பேர் இங்கே ரிசர்வேஷன்
ரிசர்வேஷன்ங்கிற சிஸ்டமே தப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த புரிதல் தப்பு அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ண போனாலும் என்னடா அவங்கலாம் பின்தங்கி இருக்காங்க, நல்லா தானடா இருக்காங்கன்னு சொல்லி நம்மகிட்டே ஆர்கியூலாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா கேஸ்ட்டுக்குமே இங்கே ரிசர்வேஷனுங்கிறது கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்ல இருந்து எஜுகேஷன் லோன் எல்லா கேஸ்ட்டுக்குமே எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. முந்தி காலத்தில் குற்ற பரம்பரைங்கிற லிஸ்ட்ல இருந்த பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கேஸ்ட்டுக்கும் எஜுகேஷன்ங்கிறது மறுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை சரி செய்யறதுக்காக தான் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எதனால மக்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டுச்சோ மறுக்கப்பட்டுச்சோ அது வழியாவே அதை கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா இதனால தான் இங்க பாகுபாடே உருவாகுது. ரிசர்வேஷன் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுக்காம எக்கனாமிக் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா இங்க பிரச்சனையே வராது. சமத்துவம் சமூக நீதினா எல்லாருக்குமே அதை சமமா கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குற மாதிரி திட்டமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தப்பான புரிதல்ல தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க அப்பா என்ன தாஜ் ஹோட்டல் அதான் வச்சிருந்தாரு. சாதாரண ரோட்டில் மண் தரையில சாணியை போட்டு கறியை போட்டு தேய்ச்சி அதுல பாயை போட்டு தூங்கி தான் எங்களை வளர்த்து இப்ப உருவாக்குனாரு. கஷ்டப்படல, இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தாண்டா வந்திருக்காங்க. இந்த வார்த்தையில விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள சமத்துவமா பாக்குறோமா அப்படிங்கறத சொல்ற எல்லாருமே யோசிக்கணும். இப்போ வரைக்கும் வில்லேஜ் சைட்லாம் போனா காலனி ஏரியான்னு அவங்க எல்லாம் தனியா இருப்பாங்க. ஏன் சிட்டி சைட்லயுமே தனியா தான் இருப்பாங்க. ஆனா காலனின்னு இல்லாம வேற ஒரு ஏரியா நேமோட இருப்பாங்க. காலனினாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல தனித்தனியா எல்லாரும் குடும்பமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப ரீசெண்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபீல்டு இன்ஜினியரா வேலை பார்க்க ஆரம்பிச்சப்போ நிறைய கிராமங்களுக்குலாம் போவேன். ஒருத்தர் பேரை சொல்லி அவரோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா 2-3 பேர் இருக்காங்கப்பா, இந்த ஊர்ல எந்த தெருன்னு சொன்னாங்க, காலனி ஏரியாவா இல்ல இந்த மாதிரி தெருவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் காலனிங்கிற பேரை இப்படியும் ஒரு அர்த்தத்துல சொல்லி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். அவங்க எல்லாம் ஏன் இப்படி ஊர்ல இருந்து தனியா இருக்காங்கிறப்ப யோசிச்சப்பதான் அவங்க எல்லாரும் இங்க அவங்களா தனியா இல்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கிறதா உண்மை. ஸோ பை பர்த்ல இருந்தே டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறவங்களுக்கும் எஜுகேஷன் இல்லைன்னா பை ஒர்க் நேச்சரா அவங்க அந்த சொசைட்டியில் என்னவா இருப்பாங்க, என்ன வேலை பார்ப்பாங்கங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த ரிசர்வேஷனுங்கிறது சரியா தப்பா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற கேஸ்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதோட பெனிஃபிட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்று, அம்பேத்கருக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் கவர்மெண்டாலேயே ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்துருச்சு. ஆனால் அதை மேம்படுத்தினது அம்பேத்கர் தான் அப்படிங்கிறனால அவர் மேலே இருக்க வைத்திருச்சலும் அவர் ஃபோட்டோவை காமிச்சு படம் எடுக்கிறாருன்னு மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த கோவத்தை காட்டுறாங்க. எப்படி எங்களுடைய திரைப்படங்கள் இங்க கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு ட்ரோல் பண்ணவும் படுது. ஆனா இதுக்காகலாம் நம்ம பயந்துருவோம்னா பயப்பட சின்ன வயசுல இருந்து 1008 பிரச்சனையை பார்த்து 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 வளர்ந்து வந்து நிக்கிறான்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம். எங்களுக்கு டைரக்டர் பாரஞ்சித் அவர்களோட மாரி செல்வராஜோட படங்கள் ஏன் அதிக தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா ஒரு படங்கள் மூலமா அவர் சொல்ற கருத்துக்கள் இன்டென்ஸா இருக்கிறதோட கமர்ஷியலாவும் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆகுது. இதனால இந்த கண்டென்ட்டை வர மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தன் படத்துல வர்ற இந்த சீன், அதுக்கப்புறம் லப்பர் பந்தில் வர்ற இந்த டயலாக், நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் யாரையுமே எஸ்சியாக பார்க்கறது இல்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்தேன். வெங்கடேஷை கூட நம்பிடலாம், உன் கூட்டத்தை தான் நம்பவே கூடாது. இந்த மாதிரி எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது இவரோட கருத்துக்களை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கேஸ்ட்லேயுமே இருக்கிறவங்க இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போனால் இதை நார்மலைஸ் பண்ணிடுவானுங்க போல். மேலே கீழேன்னு பிரிவினை வச்சு அரசியல் பண்ணுற நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி இவங்க மேலே வர்ற கோபம் தான் இந்த இவர் படம் ரிலீஸ் ஆகிறப்போ கான்ட்ரவர்சியும் பிரச்சனையும் அதிகமாக வர்றதுக்கான காரணமாக இருக்குது. இதே மாதிரி டைரக்டர் பாரஞ்சித் மேலே முக்கியமாக சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கோபம் இருக்குது. என்னென்னா, மாரி செல்வராஜ் கூட அப்யூஸ் பண்ணப்பட்டது, அவங்க ஒடுக்கப்பட்டதெல்லாம் காட்டுவார். ஆனால் பாரஞ்சித் நான் உங்ககிட்ட ஒடுக்கப்பட்டேன்னு ரியாலிட்டியில் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், காட்டவும் மாட்டேன்னு அவரோட இந்த கோபம் தான் இங்கே நிறைய பேருக்கு இன்னும் அவர் மேலே கோவத்தை வர வைக்குது. நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதே என் பெயினை நான் சொல்லக்கூடாது. என்னுடைய இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி கொடுத்த இறுக்கத்தை, இந்த சமூகம் என் மேல் சுமத்திய அந்த சுமையை நான் வேற யார் மேலேயும் சுமத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு அப்படியே ஓடுவேன். ஏன்னா எனக்கு அது பயம். ஆனால் இவ்வளோ தப்பு சொல்ல முடிஞ்ச இவங்களால இவங்க படத்தில் பொலிட்டிக்கலி தப்புன்னு ஒரு விஷயத்த கூட காட்ட முடியாது. ஏன்னா அதுதான் இவங்க கிட்ட இவங்களை பிடிச்ச எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிருவான்னு ஒரு சாங்லலாம் அந்த மக்களை எல்லாம் தாழ்த்தியும் அந்த ஹீரோ ரொம்ப உயர்த்தியும் காமிச்சிருப்பாங்க. அவர் காலடி மண்ணு பட்ட இடத்துல நம்ம பாதம் பற்றக்கூடாதுன்னு ஊரே ஒதுங்கி நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எஜமான் காலடி மண்ணு தாங்க எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி சினிமாவாலையும் மக்களாலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட எவ்வளோ தப்பான விஷயங்களை காட்டாமல் நான் எது உண்மையோ எது சரியோ அதைத்தான் காட்டுவேன்னு காமிச்சு சினிமாவில் யதார்த்தமான விஷயங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. சினிமா மூலமாக இந்த சொசைட்டியை மட்டும் இல்லாமல் சினிமாவையே சரி பண்ணணும்னு நினைக்கிற இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே தப்பு, இவங்க தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க.
நம்ம உரிமைன்னு கேட்கறது பிச்சைன்னு பேச எங்க கத்துக்கிட்ட? நாம கேக்குறது உரிமை, பிச்சை இல்ல. எப்பயோ எங்கேயோ முடிஞ்சு போன விஷயத்தை காமிச்சு ஜாதி வெறிய தூண்டுறாருன்னு சொல்றாங்க. இந்த ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை வந்து கதையை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது வந்து அதுல எனக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லாம இருக்கு. இட்ஸ் கெட்டிங் டு பி a bit too much. ஆனா அவர் அங்க ஒரு விக்டிமா அவர் பேசணும்னு நினைச்ச விஷயங்களை இங்க படமா காட்டுறாரு. ஒரு விக்டிம் அவங்க வாழ்க்கையில அவங்க நடந்த பிரச்சனையை எடுத்து சொல்றப்போ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்க எல்லாமே வேடிக்கை தான், நமக்கு நடக்கிற வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் படத்துல காட்டுற விஷயங்கள் எல்லாம் ஒரு வேடிக்கை மனிதரா அவர் காட்டல, அதனால பாதிக்கப்பட்ட மனிதராக தான் அதை காமிச்சிருக்காரு. எக்கனாமிக் லெவல்லையும் சரி, எஜுகேஷன் லெவல்லையும் சரி, கவின் அவர்களோட ஃபேமிலி அவர் லவ் பண்ண பொண்ணோட ஃபேமிலிக்கு ஈக்குவலாக இருந்தாங்க அப்படிங்கிறதோட அவங்கள விட நல்லாவே இருந்தாங்கிறது தான் உண்மை. அப்படி இருந்தப்பவும் கூட என்னதான் எல்லாமே எனக்கு ஈக்குவலாகவும் என்னை விட நீ மேலே இருந்தாலும் நீ எனக்கு கீழே தான், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கவினை வெட்டி கொன்னது 21st சென்ச்சுரியில் 2025ல் இப்போ. அப்படி இருக்கிறப்போ எப்போவோ நடந்த விஷயத்தை காமிச்சு இப்போ ஏன் தூண்டுறீங்க, எல்லாரும் சமன் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்றவங்களோட மனநிலை தான் இங்க தப்பு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி செஞ்சப்போ அவங்களால நம்ம ஒடுக்கப்பட்டதையும் அவங்களால நம்ம அனுபவிச்ச கொடுமைகளையும் ஸ்கூல் படிக்கிறப்போ புக்கில் ஹிஸ்ட்ரி அதை படிக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்கணும். அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாடு விடுதலை வாங்கினா அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம ஏன் படித்தோம் எல்லாரும்? முந்தைய காலத்தில் இப்படிலாம் நம்ம வந்து அடக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், அதுலேருந்து இப்படியெல்லாம் மீண்டு வந்தோம், இது ஃப்யூச்சர்லேயும் நடக்கலாம், அதனால் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்திலேயே இதை வந்து பாடமாக கொண்டு வராங்க. அது மாதிரி தான் இவரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் இருந்தப்போ இந்த மாதிரிலாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த படமாக எடுத்து காட்டுறாரு எல்லாருக்கும். அதை நம்ம எப்படி இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோமோ அது மாதிரி பார்க்கணுமே தவிர அதை மட்டும் அமுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, நசிக்கிட்டாங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்படி கொடுமைகள்லாம் மனுஷனுக்கு ஒரு மனுஷன் மூலமாக நடக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு இவர் சொல்கிற வரைக்கும் தெரியாது. இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. குடிக்கிற தண்ணியில் மனத்தை கலந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு நமக்கு. அந்த நியூஸ் வர்ற வரைக்கும் அது நடந்துச்சாங்கிறது நமக்கு தெரியாது. இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நியூஸாக வராமலும் போயிருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி கவின் மாதிரியான அப்பாவி பசங்களோட சாவுனால இது இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலாச்சும் இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா பிறப்பால் இங்கே எல்லாருமே சமம், இங்கே யாருக்கும் யாரும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேஸ்ட்டுங்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாதுன்னு மனசுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ரிமூவ் பண்ணாத வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கூல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாலோ இல்லை ரிசர்வேஷனுங்கிற சிஸ்டம் ரிமூவ் பண்ணிட்டா மட்டும் சரி ஆயிடும் நினைச்சா அப்படியெல்லாம் இங்க ஒண்ணுமே சரி ஆகாது. எக்ஸாக்டா இதைத்தான் அவங்க படங்கள் மூலமா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுதான் உண்மை. இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினோ பேய் பிசாஸ் எல்லாம் வச்சு ஹாரர் மூவினோ தமிழ் சினிமால எக்கச்சக்கமான படங்கள் எடுக்கிறப்போ பல்லாயிரக்கணக்கான வருஷமா இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற ஜாதினால நடக்கிற கொடுமைகளையும் பிரச்சனைகளையும் வச்சு இவங்க ஏன் படம் எடுக்க கூடாது அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்குங்க. தமிழ் சாதியால பிரிஞ்சிருக்கோம், ஒத்துக்கோ. நம்ம ஜாதியால பிரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துட்டு தான் ஆகணும். அதை தெரிய பண்ணலைன்னா விடுதலை இல்லைங்கிறத ஒத்துட்டு தான் ஆகணும். காழ்ப்புணர்ச்சி இருக்கிற நிறைய பேர் இப்பவும் இவ்வளவு சொல்லியுமே இதை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களோட படங்கள் தான் இங்க பிரச்சனையை உருவாக்குதா இல்லையா, இவங்க பண்றது தான் தப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன ஜென்யூனா தோணுதோ அதை ஹானஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ரிசர்வேஷன் அண்ட் மாரி செல்வராஜன் பாரஞ்சித் அவங்களோட படத்தினால தான் இங்கே எல்லாமே வந்து தூண்டுது அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you again in next video. Until no more low, always jolly. நான் உங்கள் நண்பன் காளி.